Good morning, students. இந்த 2021 இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸு. நம்ம இன்னைக்கு என்னன்னா இதுக்கு முந்தி டிஸ்கஸ் பண்ண அந்த கொஸ்டின் பேப்பர் உங்களுடைய ஆன்சரில் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்குது. அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். உங்களுடைய ஆன்சர் பேப்பர் திருத்தும் போது அதில் இருக்கக்கூடிய பொதுவான நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண மிஸ்டேக்ஸ்கள் தான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். சரி, ஹாப்பி நியூ இயர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நம்ம இன்னைக்கு நம்மளுடைய பாடத்தை நம்மளுடைய கொஸ்டின் பேப்பரை திரும்ப தடவை பார்ப்போம். இன்னைக்கு January 4th 2021. உங்களுக்கு நம்ம ரிவிஷன் ஏரில் கொடுத்துருக்கோன்னா பயோபாட்னி புக்கில் பேஜ் 1லேருந்து 24 வரைக்கும் தான் இங்கிலீஷ் மீடியத்துக்கு. தமிழ் மீடியத்துக்கு 1லேருந்து 36 பக்கம் தான். அதில் உள்ள கொஸ்டின்களை வேகமாக பார்ப்போம். சரியா? இப்போ நமக்கு பயாலஜி 11th இருக்கும்போது பொதுவாக உங்களுக்கு 3 hours டெஸ்ட்டு. டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோ தான் எழுதுறேன்னா 70. இது 30 மார்க் இன்டர்னல். ஓகே, 70 தான் நீ டெஸ்ட் எழுதுற. சரியா? நம்மளுடைய கொஸ்டின் பேப்பரில் ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடியது பயாலஜி 20 மார்க். அதில் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் 15 மார்க். சரியா? இதில் 15 இருக்கும், எல்லாமே ஆன்சர் பண்ணு. இதில் ஒரு முக்கியமானது என்னென்னா, நீ எழுதும்போது ஆப்ஷன் கோடு எழுதணும், கரஸ்பாண்டிங் ஆன்சர் எழுதணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எடுத்துக்கோயேன். Which one of the following statements about virus is correct? அப்படிங்கிறதுக்கு இப்போ கரெக்டான ஆன்சர் சி. They contain DNA or RNA. இப்போ நீ இதுக்கு என்ன எழுதணும்னா, கொஸ்டின் நம்பர் 1 ஆன்சர் அந்த சி. அதோடைய கரஸ்பாண்டிங் இப்போ ஆப்ஷன் கோடு 1க்கு சி. அதோடைய கரஸ்பாண்டிங் ஆன்சர் என்னன்னா, they contain DNA or RNA. இதுதான் மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆன்சர். இது காமனாக அதாவது எல்லா வைரஸுக்குள்ள ப்ராப்பர்ட்டி. இப்போ சில வைரஸ்களில் கூட வித்தியாசங்கள் இருக்கும் இல்லையா? சில இதுகளில் என்சைம் ஆனால் காமனாக உள்ள ப்ராப்பர்ட்டி நம்ம பார்க்கும்போது they contain DNA or RNA. சரியா? அப்போ அதான் ஆப்ஷன் கோடுங்கிறது 1க்கு சி. கரஸ்பாண்டிங் ஆன்சருங்கிறது they contain DNA or RNA. அதுக்கப்புறம் 2 எழுதணும், அவசரத்தில் இருக்கக்கூடாது. பொதுவாக நான் பார்த்துருக்கிறேன் எக்ஸாம் ஹாலில் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்வாங்கன்னா, ஃபஸ்ட்டு பேஜில் வேகமாக கொஸ்டின் நம்பர் போட்டிருப்போம் 1லேருந்து 8 அது 1லேருந்து 15 எம்சிக்யூ 1லேருந்து 15 வரைக்கும் போட்டு கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு கடைசியில் அவனுக்கு எழுதுறதுக்கு நேரம் இருக்கா, கடைசியில் ஏபிசி இதுன்னு மாற்றி மாற்றி எழுதி வைப்பான். இதை முதல்ல நீ முடிச்சிரு. முதல்ல நீங்கள் யோசித்து கரெக்டாக எழுது. அப்போ உனக்கு கடைசியில் அவசரப்பட வேண்டிய தேவை இருக்காது. சரி, 2வது கொஸ்டின். Which one of the following is a rod-shaped bacterium? பேஜ் நம்பர் 11 இருக்குது. சரியா? இது ராட் ஷேப்ங்கிற போது பேசிலஸ் தான். காக்கஸ்னா ரவுண்ட் ஷேப், ஸ்பைரல்னா ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கக்கூடியது. விப்ரியோங்கிறது கமா ஷேப்பில் இருக்கும். அப்போ ராட் ஷேப்புங்கிறது பேசிலஸ். இது ரவுண்ட் ஷேப் பாக்டீரியானா காக்கஸ் எழுதுவேன். இது ஸ்ப்ரிங் ஷேப்னா ஸ்பைரல்னு எழுதுவேன். அப்புறம் ராட் ஷேப்புக்கு பதிலாக விப்ரியோ, அதாவது கமா ஷேப் பாக்டீரியானா விப்ரியோ எழுதுவேன். சரி, அப்போ இதுக்கு ராட் ஷேப்புங்கும் போது பேசிலஸ். அதுக்கடுத்து who discovered the transformation process? பேஜ் நம்பர் 15 இருக்குது. அதோடைய ஆன்சர் கிரெஃப்த். சரியா? இதுக்கே இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது. ஞாபகத்தில் இருக்குதா? ஒரு ரேட்டில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோம். ஆர் டைப் எஸ் டைப் பாக்டீரியா இது பண்ணி ஞாபகத்தில் இன்ஜெக்ட் பண்ணுவோம் ரேட்டுக்குள்ளே. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணது கிரெஃப்த் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எக்ஸ்பெரிமெண்ட். அடுத்து which of the following is called a true bacteria? இதில் யூ பாக்டீரியா தான் ஆன்சர். காரணம் யூனாவே இயூ அப்படின்னு வந்தாவே ட்ரூ தான். சரி, ட்ரூ பாக்டீரியா. அப்போ ட்ரூ பாக்டீரியாவை தான் அவங்க கொடுத்துருக்கேன், யூ பாக்டீரியான்னு கொடுத்துருக்கான். ப்ரோ அப்படின்னா ஃபஸ்ட்டுங்கிறது, இதில் யூங்கிறது வந்துருக்குது, ப்ரோன்னு வரல, யூன்னு வந்துருக்குது. அதனால இது யூ பாக்டீரியா கரெக்டான ஆன்சர். அடுத்தது 5th பார்த்தீங்கன்னா, which is the fastest growing cyanobacteria? பேஜ் நம்பர் 20 இருக்குது. ஸ்பைருலினா அது ஸ்பைருலினா.
இதுதான் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் சைனோபாக்டீரியா. சரி, அஸ்ட்ரோனட்ஸ்லாம் ஃபுட்டாக இதை யூஸ் பண்ணுறாங்க. அடுத்த 6th one. Which one of the following organisms completely lacks a cell wall? Cell wall இல்லாத பாக்டீரியா எதுனா மைக்கோபிளாஸ்மா. But the fusion of both morphologically and physiologically dissimilar gametes called anisogamy. அடுத்தது 1 நானோமீட்டருங்கிறது எவ்வளவு? 2 பேஜில் இருக்குது, 4th பேஜ் நம்பர் 4லேயும் இருக்குது, பேஜ் நம்பர் 122லேயும் இருக்குது. இதில் 4ங்கிறது இங்கிலீஷ் மீடியம், 10ங்கிறது தமிழ் மீடியம். அதுமாரி 122ங்கிறது இங்கிலீஷ் மீடியம், 128ங்கிறது தமிழ் மீடியம். சரி, 1 நானோமீட்டருங்கிறது என்ன ஆன்சர்னா 1 மீட்டருக்கு அதை நம்ம 10 to the power 9 டைம்ஸ் அந்த மீட்டர் நம்ம வந்து சிறுசாக்கணும். அதுதான் அப்போ 1 கீழ் 10 to the power -9. அதுதான் நம்ம என்ன இப்படி எழுதுகிறோம், 10 to the power -9 மீட்டர்ஸ்ன்னு எழுதுகிறோம். 1 நானோமீட்டருங்கிறது மீட்டரில் இவ்வளவு சிறுசு. சரியா? அடுத்து சைஸ் ஆஃப் டிஎம்வி, டொபாக்கோ மொசைக் வைரஸ். இங்கிலீஷ் மீடியத்தில் 4லேயும் தமிழுடைய பேஜ் நம்பர் 10ல் இருக்குது. சரி, டொபாக்கோ மொசைக் வைரஸ் புக்லேயே டைரெக்டாக கொடுத்துருக்குறாங்க. 300 into 20 நானோமீட்டர்ஸ். சரியா? அடுத்தது வைரஸஸ் were classified into 7 classes by David Baltimore. சரியா? அடுத்த 11th one. Tobacco mosaic virus has a molecular weight of 39 into 10 to the power 6. A the answer. Like, okay. Page number இருக்குது. அடுத்து the organisms isolated from pleural fluid of cattle mycoplasma. The nitrogen fixation in leguminous plants is done by Frankia. சரியா? இதுக்கு பேஜ் நம்பர் கீழே கொடுத்துருக்குறாங்க. சரி, 14th one. Who is considered as founder of mycology? P.A. Micheli. அடுத்து select the mismatch. இதில் தப்பாக இருக்கக்கூடிய மேட்ச் எதுன்னு பார்த்தா ரோடோஸ்பைரிலம் மைக்கோரைசர். இது ராங்கானது. சரி, இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் சிலர் வந்து எழுதி வைக்காத ஸ்டூடெண்ட்ஸும் இன்னைக்கு இருக்கிற வேகமாக நீ முடிச்சு கொண்டு வந்து கொடுத்துரு. நான் ஸ்கூலில் போய் பார்க்கணும் நீ யார் யார் கொடுத்துருக்காங்க, நீ யார் கொடுக்கலங்கிறத. முதல்ல அன்னைக்கு கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸோட பேப்பர் வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கு லேட்டாக சப்மிட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸோட பேப்பர் வாங்கணும். நீங்கள் இது உங்களுக்கு கட்டாயமாக எவிடன்ஸாக இருக்கும். ஏன்னா அவங்க திடீர்னு மார்க் ஏதாவது கேட்கும்போது, உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் கேட்கும்போது இந்த மார்க் வந்து நமக்கு எவிடன்ஸாக இருக்கும். அதனால் எழுதி வச்சிருங்க. மார்க்ஸ் கரெக்டான ஆன்சரை பார்த்து வேகமாக நீட்டாக தெளிவாக எழுதி வைங்க. சரியா? அடுத்து இதுலேயுமே கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் அதாவது ஒரு 2 marks கொஸ்டின் அப்படிங்கும்போது ஒரு 2 பாயிண்ட் கட்டாயமாக இருக்கணும். அந்த இன்ஃபர்மேஷன் கம்ப்ளீட் ஆகணும். 2 பாயிண்ட்டுங்கும்போது நிறைய 2 லைன் நினச்சி 2 லைன் எழுதி வச்சிருக்கோம். அப்படியே இல்லை, சில நேரத்தில் 2 வார்த்தைகள் தான் இருக்கும், 2 words மட்டும்தான் இருக்கும். அப்போ அதுக்கு நம்ம வந்து 2 அது பாயிண்டில் 2 வேர்டு தான் இருக்கும். அதை 2 marks அது போதுமானது. மீதி உள்ளதில் வந்து டிஸ்கிரைப் அல்லது டிஃபைன் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அந்த டெஃபினிஷன் கம்ப்ளீட் ஆகணும். டிஃபைன் பண்ணுற கம்ப்ளீட் ஆகணும். ஸ்டே 2 பாயிண்ட்ஸ் அப்படின்னா 2 பாயிண்ட்ஸ் கம்ப்ளீட் ஆகணும். சரியா? அது அப்படி இல்லாமல் நீங்கள் எழுதிருக்கிறீங்க. கொஞ்சம் கவனமாக பார்த்து எதையும் எழுதுறதில்லை. நமக்கு அப்ராப்ரியேட்டான ஆன்சர் இருக்கணும், ரொம்ப கரெக்டான ஆன்சர் இருக்கணும். இப்போ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா நீ 6 ஆன்சர்ஸ் எழுதணும். அந்த 6 எழுதும்போது கட்டாயம் 6வது என்ன இருக்கணும், கொஸ்டின் நம்பர் 24. 6வது இல்லை, 6க்குள்ளே ஒரு கொஸ்டின் இது இருக்கணும். 6 அட்டன் பண்ணுறேன்னா நீ ஒருவேளை இந்த கொஸ்டின் நம்பர் 24 அட்டன் பண்ணாமல் மீதி உள்ள 6 அட்டன் பண்ணேன்னா 5 தான் கன்சிடர் பண்ணப்படும், 6வது கன்சிடர் பண்ணப்படாது. ஏதாவது ஒரு 5 நல்ல பெஸ்ட்டாக நீ எழுதியிருக்கக்கூடிய ஒரு 5 ஆன்சர் நாங்கள் எடுப்போம், அல்லது ஃபஸ்ட்டு 5 எடுப்போம், 6வது கொஸ்டின் எடுக்க மாட்டோம். கட்டாயமாக அந்த 6க்குள்ளே இந்த 24 1வது அதுக்குள்ளே இருக்கணும். அந்த 6 ஆன்சர்ஸுக்குள்ளே 24 ஒரு ஆன்சராக இருக்கணும். சரியா? சரி, ஏன்னா இது வந்து கம்பல்சரி. சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். வாட் ஆர் பிரியாஸ் நேம் 1 human diseases
and cattle disease caused by prions. Page number 7 இருக்குது. Prions are proteinaceous infectious particles. சரியா, இது வந்து prion-ங்கிறது வந்து proteinaceous infectious particles. அப்புறம் disease caused by prions in humans வந்து எதுலான்னா fatal degenerative disorders of central nervous system. இது வந்து central nervous system பாதிக்கக்கூடிய ஒரு நோய். அடுத்தது cattle disease வந்து க்ரூஸ்ஃபெல்ட் ஜேக்கப் டிசீஸ்ன்னு சொல்கிறாங்க. சரியா, அதாவது சிஜேடி க்ரூஸ்ஃபெல்ட் ஜேக்கப் டிசீஸ். அடுத்து bovine spongiform encephalopathy, commonly known as இதை காமனாக சொல்கிறாங்க mad cow disease and scabby diseaseன்னு சொல்கிறாங்க. சரியா, அடுத்து 17. What is virion? Define virion. Virion is an intact infective virus particle which is non-replicating outside a host cell. Define growth. growth நம்ம டிஃபைன் பண்ணி பார்த்துருக்கிறோம். இது திரும்ப ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்கேன். growth is intrinsic, உள்ளார்ந்தது, பாடி உள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஆல் லிவிங் ஆர்கனிசம் through which they can increase in the number of cells, both in number and mass. அதோட வெயிட்லேயும் நம்பர் ஆஃப் செல்ஸ் கூட இருக்குது பேர் தான் என்னது க்ரோத்துன்னு சொல்கிறேன். இப்போ இதே இது வந்து ஒரு பில்டிங் க்ரோ ஆகுதுன்னு சொல்கிறோம், அது எக்ஸ்டென்சிக், வெளியில் வளரக்கூடியது, நான் லிவிங். அடிஷன் ஆஃப் பிரிக்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த செங்கல்களை வைக்கும்போது ஒரு பில்டிங் க்ரோ ஆகுது, அதில் காங்கிரீட் போட்டு க்ரோ பண்ணும். இது அப்படி கிடையாது, நம்பர் ஆஃப் இன்க்ரீஸ் இந்த நம்பர் ஆஃப் செல்ஸ், அதாவது மாஸ் ஆஃப் செல்ஸ். சரியா, அப்போ இன் பிளான்ஸ் growth is indefinite and occurs throughout the life. அதில் வித்தியாசம் இருக்குது. தாவரங்களில் வளர்ச்சி throughout the life தான். ஏன்னா சில மரங்கள் நம்ம சொல்கிறோம் 500 வருடங்கள் 1000 வருட மரம் அப்படிலாம் சொல்கிறோம். ஆனால் அனிமலோட growth வந்து நமக்கு வந்து லிமிட்டட் தான். இப்போ ஹியூமனோட growthங்கிறது வந்து ஒரு 21 வயது வரைக்கும் வேகமாக வளருவாங்க. அதுக்கப்புறம் growth வந்து ஸ்டெடியாக இருக்கும். அதுக்கப்புறம் டிக்ளைன் ஆகும், growthோட ரேட்டு குறையும். growth மேக்ஸிமம் அப்படியே இருந்தாலும் ஒரு மனிதனுடைய வாழ்நாள் நம்ம சொல்லுவோம் லைஃப் ஸ்பேன்னு சொல்லும்போது எவ்வளோ தான், ஒரு 80 இயர்ஸ் அல்ல 90 இயர்ஸ் தான் இல்லையா. சரி, அது லிமிட்டட். ஆனால் தாவரத்தில் லிமிட்டட் கிடையாது, நாட் லிமிட்டட். வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் பிளான்ஸ். அடுத்து வாட் இஸ் ஹோமியோஸ்டாசிஸ்? ஹோமியோஸ்டாசிஸ்னா என்ன? ப்ராப்பர்ட்டி ஆஃப் செல்ஃப் ரெகுலேஷன் அண்ட் டெண்டன்சி டு மெயின்டைன் எ ஸ்டெடி ஸ்டேட் வித்தின் அன் இன்டர்னல் என்வாயர்மெண்ட். which is liable to change is called homeostasis. Property of self-regulation and tendency to maintain a steady state within and the organism compared to the external environment, which is liable to change is called homeostasis. இப்போ வெளியில் உள்ள டெம்பரேச்சருக்கு மாதிரி இல்லாமல் நம்மளுடைய இப்போ பாடி டெம்பரேச்சர் சொல்லலாம் இல்லையா, இன்டர்னல் என்விரான்மெண்ட் இல்லையா. சரி, இப்போ நம்ம ஹியூமன் பாடி டெம்பரேச்சர் சொல்லலாம், நம்மளுடைய இன்டர்னல் கோர் டெம்பரேச்சர். இன்டர்னலாக நம்மளுடைய பாடி டெம்பரேச்சர் நம்ம பார்த்தோம்னா எப்போவுமே அரௌண்டு 37 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும். 1 ஆர் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 டிகிரி, 35 போகலாம், 37 38 போகலாம், இல்லை ஒரு சின்ன வேரியேஷன் இருக்கலாம். ஆனால் இன்டர்னல் டெம்பரேச்சர் எப்போவுமே மோரலஸ் கான்ஸ்டன்டாக இருக்குது. ஹோமியோஸ்டாசிஸ். நம்ம பாடி பிளட்டில் உள்ள யூரியா லெவல், பிளட்டில் உள்ள சுகர் லெவல், இதெல்லாம் ஒரு கான்ஸ்டன்ட், அது ஒரு ஸ்டெடியாக ஒரு பர்டிகுலர் நேரோ ரேஞ்ச் வந்து மெயின்டைன் பண்ணப்படும். அதான் நம்ம சொல்கிறோம் ஹோமியோஸ்டாசிஸ் சொல்கிறோம். சால்ட் பேலன்ஸ், பிளட்டில் வந்து சால்ட் பர்டிகுலர் லெவல் மெயின்டைன் பண்ணப்படும், வாட்டர் பர்டிகுலர் லெவல் மெயின்டைன் பண்ணப்படும், டெம்பரேச்சர் பர்டிகுலர் லெவல் மெயின்டைன் பண்ணப்படுது. இதெல்லாம் ஹோமியோஸ்டாசிஸ். அதுக்கப்புறம் how was the word virus derived? வைரஸ்னாவே என்ன அர்த்தம்னா பாய்சன். அந்த பாய்சன்ங்கிறத கிரீக் வேர்டில் என்ன சொல்கிறாங்க, லெட்டினில் என்ன சொல்கிறாங்க, வைரஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போ இதே தமிழ் வார்த்தைன்னா என்ன சொல்லியிருப்பாங்க, வைரஸ்க்கு விஷம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இதே இது வந்து நம்ம கண்டுபிடிச்சி கொடுத்துருந்தோம்னா இதில் என்ன இருந்திருக்கும், அந்த வேர்டு எப்படி இருந்திருக்கும், how was the word விஷம் derived? விஷம்ங்கிறது என்ன? அப்போ வைரஸுக்கு பதில் நம்ம என்ன பேர் கொடுத்துருப்போம், விஷம் அப்படின்னு கொடுத்துருப்போம்.
இது லெட்டினில் வந்து இதுக்கு என்னது விஷம்ங்கிறதுக்கு பதிலாக என்ன வைரஸ்னு கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ லெட்டின் வேர்டு வைரஸ்ங்கிறதுக்கு அர்த்தம் வந்து விஷம் தமிழில், இங்கிலீஷில் பாய்சன். சரியா? அடுத்து வாட் இஸ் அ ப்ரோஃபேஜ்? In the lysogenic cycle, the phage the virus injects its linear DNA into the host cell. It becomes circular and integrates into the bacterial chromosome by recombination. The integrated phage DNA is called prophage. Name two viral diseases affecting humans. இந்த பேஜில் பார்த்தா நமக்கு 12 கொடுத்துருக்காங்க. ஏதாவது இருந்தா நீ எழுதலாம். Common cold, hepatitis, cancer, SARS, AIDS, rabies, mumps, polio, chikungunya, smallpox, chickenpox, measles. இப்போ நம்ம சொல்ல போகிற அடுத்தது என்ன வைரஸ்? கொரோனா வைரஸ் இல்லையா? ஆனால் அதை நம்ம வந்து புஸ்தகத்தில் இருக்கிறத நம்ம எழுதணும். நமக்கு என்ன கொடுத்துருக்கோம், நிறைய வைரஸ் உனக்கு இப்போ புதுசு புதுசாக நிறைய இருக்குது. ஆனால் புஸ்தகத்தில் நம்ம மேக்ஸிமம் நம்ம புஸ்தகத்தில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுது பெட்டர். சரியா? நம்ம அடுத்த வருஷம் புக்கில் வந்து என்ன கொடுத்தோம், COVID-19 கொடுத்துருவாங்க, அல்லது கொரோனா வைரஸ் கொடுத்துருவாங்க. அப்போ அந்த நேரத்தில் நீ அதை மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போது நமக்கு இந்த வருஷம் புக்கில் இல்லை, ஆனால் இருக்கிறத நம்ம எழுதுவோம். சரியா? அடுத்து 23. Mention any two features of bacteria. They are prokaryotic organism and lack nuclear membrane and membrane-bound organelles. The genetic material is called nucleoid, like genopore, or incipient nucleus. ஏதாவது ஒரு 2 பாயிண்ட் நிறைய இருக்குது, புதுசு நிறைய இருக்குது, ஏதாவது 2 பாயிண்ட். சரி, அடுத்து வாட் இஸ் த யூனிக் ஃபீச்சர் ஆஃப் செல் மெம்பரேன் ஆஃப் ஆர்கிபாக்டீரியா? நிறைய பேர் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதலை. மீதுள்ள ஆன்சர் நிறைய பேர் எழுதியிருக்கீங்க. இது ஒரு ஈஸியானது, முக்கியமானதுனால இதையும் கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க. சரியா? The unique feature of this group is the presence of lipids like glycerol, isopropyl ether in the cell membrane. Due to the unique chemical composition of the cell membrane, show resistance against cell wall antibiotics and lytic agents. அடுத்து செக்ஷன் 3. இதில் வந்து 8 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஏதாவது ஒரு 6 ஆன்சர்ஸ் எழுதணும். இதுக்கு ஓரளவு நீ வந்து ஒரு 3 பாயிண்ட், சில நேரத்தில் 4 பாயிண்ட் கூட ஒரு இன்ஃபர்மேஷனை கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருக்கும். அதனால 3 மார்க்ஸ். 3 மார்க்ஸுங்கிறது 3 லைன்ஸுங்கிறது, அல்ல 3 வேர்ட்ஸ், அல்ல 3 பாயிண்ட்ஸுங்கிறது இல்லை. சில நேரத்தில் அதுக்கு அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கம்ப்ளீட் பண்ணணும். சரியா? அதனால் இது வந்து 3 மார்க்ஸ். இதில் வந்து கொஸ்டின் நம்பர் 33 வந்து கம்பல்சரி. அப்போ நீ 6 ஆன்சர் எழுதும்போது அது ஒன்று கட்டாயம் இருக்கணும், 33வது கொஸ்டின் இருக்கணும். சரி, வாட் இஸ் பிளக்டன் கைமா? The mycelium is organized into loosely or compactly interwoven fungal tissues called placenkyma. Placenkyma is further divided into 2 types, prosenkyma, pseudoparenchyma. Prosenkyma is the hyphae are arranged loosely but parallel to one another. Pseudoparenchyma, the hyphae are compactly arranged and lose their identity. இந்த படத்தில் பார்க்கலாம். prosenkymaங்கிறது வேறு இல்லையா? prosenkymaங்கிறது the hyphae are arranged loosely but parallel to one another. இது லூஸாக அந்த ஸ்பேஸ் இருக்குது, இதுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்குது, இதுக்கும் இந்த ஹைஃபாக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்குது. அதுக்கு லூஸ்லி அரேஞ்ச். அப்போ இது லூஸ்லி அரேஞ்ச், ஆனால் பேரலல். இது ஒன்று இப்படி இருக்குது, அடுத்து இருக்குது, இப்படி பேரலாக இருக்குது. இது ஒன்று வந்து நம்ம எடுத்து அரேஞ்ச் பண்ணும்போது சரியாக வரல, அதனால் அப்படி இருக்குது. மற்றபடி எல்லாமே பேரலாக தான் இருக்குது. சூடோ பேரன்கைமாவோட அரேஞ்ச்மெண்ட்டை பாரு, அது லூஸ்லி அரேஞ்ச், இது காம்பேக்ட்லி டைட்லி பேக்ட். அதனுடைய ஐடென்டிட்டியை இது லூஸ் பண்ணிடுது. சரி, அடுத்தது டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் ப்ரோகேரியாட்டிக் அண்ட் யூகேரியாட்டிக் ஆர்கானிசம். ப்ரோகேரியாட்டிக்னே ஞாபகத்தில் வர வேண்டியது பாக்டீரியா. யூகேரியாட்டிக் மீதி எல்லா செல்களுமே, வைரஸ் கிடையாது, மீதி வைரஸும் பாக்டீரியாவும் தவிர மீதி எல்லாமே இதில் வந்து யூகேரியாட்டிக். வைரஸ் ஆனால் இதில் வராது, இதில் ப்ரோகேரியாட்டிக்கில் வராது. ப்ரோகேரியாட்டிக்கில் பாக்டீரியா மட்டும்தான். ஏன்னா வைரஸுக்கு வந்து செல்லுலார் ஸ்ட்ரக்சரே கிடையாது, அதனால் அது வந்து ஏ செல்லுலாரில் வரும். சரியா? அப்போ அது ப்ரோகேரியேட்டில் வராது. வைரஸ் வந்து ப்ரோகேரியேட்டில் வராது, யூகேரியேட்லையும் வராது. அப்போ அது இதில் ஒரு ஏ செல்லுலார், அதுக்கு செல்லுலார் ஸ்ட்ரக்சரே கிடையாது. சரி, இதில் ஏதாவது ஒரு 2 பாயிண்ட் நீ எழுதலாம். சரியா? அடுத்து ரைட் டவுன் த லிவிங் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் வைரஸ்.
நமக்கு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. ஏதாவது ஒரு 3 அல்லது 4 பாயிண்ட் எழுதணும். சரியா? presence of nucleic acid and protein capable of mutation, ability to multiply within the living organism. இது முக்கியம். நிறைய பேர் ability to multiply எழுதிருக்காங்க. அப்படி கிடையாது. ability to multiply within living cells is important. Able to infect and cause disease in the living beings, show irritability, host specific. அதுக்கப்புறம் இந்த மியூட்டேஷனுங்கிறது தான் நமக்கு இப்போ இந்த மியூட்டேஷனுங்கிறது வந்து நமக்கு தெரியும். ஏன்னா முதல்ல நமக்கு வந்து COVID-19 நம்ம இந்தியாவில் இருந்தது வந்து நார்மல். இப்போ மியூட்டேட் ஆகி அடுத்த இது வருது. வைரஸஸ் பொதுவாக வந்து எப்படின்னா ஈஸியாக மியூட்டேட் ஆகி அதனுடைய ஃபார்ம் மாறிக்கிட்டே இருக்கும். அதாவது ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். சிக்கன் பாக்ஸ் நமக்கு ஒரு தடவை தான் வருது. ஏன்னா வைரஸ் அது 2வது பொதுவாக வராது. ரொம்ப வீக்காக இருந்தால் செகண்ட் டைம் வரலாம். அதுக்கப்புறம் வராது. ஸ்மால் பாக்ஸ் அதேமாதிரி, சிக்கன் குனியா அதேமாதிரி, இதெல்லாம். ஆனால் காமன் கோல்டு நமக்கு வர்றதும் வைரஸ் தான். ஆனால் காமன் கோல்டு நம்மளுடைய லைஃப்பில் பார்த்தா ஒவ்வொரு வருஷமும் நமக்கு 4-5 டைப்பில் நமக்கு கோல்டு வருது. அப்போ எதனால்? மியூட்டேட்டட் டைப். மியூட்டேஷன் ஆகிட்டே இருக்குது. அதனால் நமக்கு கோல்டு வந்து ஒவ்வொரு தடவை வந்துகிட்டு இருக்கு. இப்போ அந்த வைரஸ் வந்து மியூட்டேட் ஆகலைன்னு வச்சுக்கோங்க, கோல்டு ஒரே ஒரு நம்ம லைஃப் டைமில் ஒரு தடவை வந்துடும். அதுமாதிரி கொரோனா வைரஸ் அதாவது COVID-19 அது இப்போ வந்து என்ன ஆகுது? மியூட்டேட் ஆகிடுச்சு. அதனால் செகண்ட் வேவ் அப்படின்னு வந்திருக்குது இல்லையா? கவனமாக இருக்கணும். சரி, அடுத்து ரைட் டவுன் த நான் லிவிங் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் வைரஸ் கேன் பி கிறிஸ்டலைஸ்ட். சுகர் போல இது வந்து ஒரு கிறிஸ்டலைஸ் பண்ணலாம். ஆப்சன்ஸ் ஆஃப் மெட்டபாலிசம், அதுக்கு வந்து அனபாலிசமாக கெட்டபாலிசமாக இல்லை. இன்ஆக்டிவ் அவுட் சைட் த ஹோஸ்ட் செல், ஒரு ஹோஸ்ட் செல்லை விட்டு வெளியில் இருந்ததுன்னா இந்த வைரஸஸ் வந்து நான் லிவிங் மாதிரி தான் காணப்படும். அடுத்து அப்போ லிவிங் ஃபீச்சர்ஸ் அது காட்டுறதே எதுக்குள்ள தான் ஒரு செல்லுக்குள்ள வந்து லிவிங் செல்லுக்குள்ள வந்தால் தான் இது வந்து லிவிங் ஃபீச்சர்ஸே காட்டும். அதில் டூ நாட் ஷோ ஃபங்க்ஷனலான ஆட்டோனாமி, எனர்ஜி ப்ரொடியூசிங் என்சைம் சிஸ்டம் இஸ் ஆப்சன்ட். இதெல்லாம் இதில் ஆப்சன்ட். இதெல்லாம் நான் லிவிங் ஃபீச்சர்ஸ். ட்ரா ஏ T4 bacteriophage and label the parts. பொதுவாக நீ வந்து ட்ரா பண்ணும்போது நீட்டாக ட்ரா பண்ணணும். அதில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் லேபிளிங் வந்து நம்ம என்ன செய்யணும்? மேக்ஸிமம் அதில் இருக்கக்கூடிய லேபிளிங், அதுக்கு இது ஒரு 3 மார்க் தான், அதில் 2 மார்க் தான், 2 லேபிளிங் போதும் அப்படின்னு இருக்கக்கூடாது. கட்டாயமாக நீ என்ன செய்யணும்னா 3 லேபிளிங் இருக்குன்னா அதில் இருக்கிற 3 கொடுத்து 4-5 லேபிளிங் இருக்குன்னா 5 லேபிளிங் நம்ம லேபிள் பண்ணிட வேண்டியது தான். சரியா? ஒரு வேலை உனக்கு தெரியல, அட்லீஸ்ட் 3 மார்க்குக்கு 3வது இருக்கணும் அல்லது 4வது இருக்கணும். சில இடத்துக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டயக்ராமுக்கு 1 மார்க்கு, அதுக்கு லேபிள் பண்ணுறதுக்கு 2 மார்க்கு, லேபிளுக்கு 4 லேபிளிங் கேட்பாங்க. இப்போ இதில் 5 லேபிளிங் இருக்குது, இதில் 6 இருக்குது, ஏதாவது ஒரு 4 எழுத வேண்டியிருக்கும். அப்போ மினிமம் ஒரு 3 மார்க்ஸுக்குலாம் 4 லேபிளிங் நீ படிச்சிட வேண்டியதுதான். அல்லது உனக்கு 6 தெரியும்னா 6 லேபிள் பண்ணிட வேண்டியதுதான். சரியா? ஒரு நீட்டாக குயிக்காக ட்ரா பண்ணி பழகிடணும். சரி, கலர்ஃபுல்லாக ட்ரா பண்ணுங்கிறது இல்லை, கட்டாயம் நீ பென்சில் வச்சு ட்ரா பண்ணணும். சிலர் பென் வச்சு ட்ரா பண்ணியிருக்கிற பென் வச்சு ட்ரா பண்ணக்கூடாது. கட்டாயமாக எக்ஸாமில் பென்சில் வச்சு தான் ட்ரா பண்ணணும். சரியா? அடுத்து ட்ரா நீட் லேபிள் டயக்ராம் ஆஃப் அல்ட்ரா ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாக்டீரியா. பாக்டீரியாவில் நிறைய லேபிளிங் இருக்குது. ஏதாவது ஒரு 6 அல்லது 8 லேபிளிங் பண்ணலாம். எக்ஸாம்லாம் கட்டாயமாக இவ்வளோ கொடுக்கணும். எங்களுக்கு சில பேப்பர் தரும்போது சொல்லுவாங்க டயக்ராமுக்கு 1 மார்க், 3 மார்க்கு டயக்ராமுக்கு 1 மார்க்கும், லேபிளிங்க்கு 2 மார்க்கு. லேபிளிங் 2 மார்க்குன்னா அட்லீஸ்ட் 4 லேபிளிங் அது இருக்கணும் அப்படிம்பாங்க. சில நேரத்தில் என்னென்னா அவங்க சொல்லக்கூடிய ஒரு 4 லேபிளிங், மீசோசோம் இருக்கணும், செல்வால் இருக்கணும், செல் மெம்பரேன் இருக்கணும், நியூக்ளியாய்டு இருக்கணும், ஃப்ளாஜெல்லாம். அப்படிங்கும்போது நம்ம அப்போ எல்லாமே தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம அது ஈஸியாக இருக்கும். சரியா? அது வேகமாக ட்ரா பண்ணி வேகமாக லேபிள் பண்ணி படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வாட் இஸ் ஃபிம்ப்ரியே ஆர் பிரிலே, இது புக்கில் உள்ளது தான், நம்ம பார்த்துருக்குறோம். அதுக்கு சைனோபாக்டீரியா பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் அவர் ஈகாலஜி. நம்ம பார்த்தோம் ஃபர்ஸ்ட் இது நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? இதே ஃபோட்டோசிந்தட்டிக். இது வந்து ஃபோட்டோசிந்தட்டிக்னாவே அந்த ஃபோட்டோசிந்தசில் ரா மெட்டீரியல் எல்லாம் கார்பன் டை ஆக்சைடு வாட்டரும். அப்போ கார்பன் டை ஆக்சைடு யூஸ் பண்ணுறதுனால அட்மாஸ்பியரில் கார்பன் டை ஆக்சைடு பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுது. நம்ம வெஹிக்கிள் இருந்தால் நிறைய ஸ்மோக் வருது, அதில் நிறைய கார்பன் டை ஆக்சைடு இருக்குது. அந்த கார்பன் டை ஆக்சைடெல்லாம் பிளான்ட் அப்சர்வ் பண்ணி எப்போவுமே பிளான்ட் அப்சர்வ் பண்ணுறதுனால அட்மாஸ்பியரில் ஒரு கான்ஸ்டான ஸ்டெடி அமௌண்ட் கார்பன் டை ஆக்சைடு இருக்குது. பிளான்ஸ் இருக்கிறதுனால தான் எவ்வளோ நம்ம கார்பன் டை ஆக்சைடு பர்னிங்கில் ரிலீஸ் பண்ணக்கூடிய அதை மெயின்டைன் பண்ணப்படுது.
பார்க்கலாம். The abundance in the fossil record indicates that cyanobacteria help raising the level of free oxygen. இது எவ்வளோ ஃபோட்டோசிந்தசிஸ் எவ்வளோ ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு யூஸ் பண்ணுதோ அந்த அளவுக்கு ஆக்சிஜனை நினைச்சிடும் ரிலீஸ் பண்ணும். அப்போ இது கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜன் பேலன்ஸ் அட்மாஸ்பியரில் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இதில் மோஸ்ட் ஆஃப் தம் ஃபிக்ஸ் அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன் அண்ட் ஆர் யூசஸ் பயோஃபர்டிலைசர்ஸ். அட்மாஸ்பியரில் நைட்ரஜன் இது யூஸ் பண்ணி சாயிலில் அல்லது ரூட் நாடியூல்ஸில் இது ஃபிக்ஸ் பண்ணுறதுனால பயோஃபர்டிலைசர்ஸாக இது யூஸ் ஆகுது. அதுக்கு லிஸ்ட் அவுட் த அனிமல் டிசீசஸ் காஸ்ட் பை பாக்டீரியா. நமக்கு அனிமல் டிசீசஸ் 3 மார்க்குங்களா ஏதாவது 3 கட்டாயி படித்து வச்சுக்கோ, சரியா? அடுத்தது 5 மார்க் கொஸ்டின். இதில் நீங்கள் எல்லாமே ஆன்சர் பண்ணணும். பொதுவாக எப்படி இருக்கும், ஈதரா இது அல்லது அது. சரி, 5 கொஸ்டின் இருக்கும். அந்த 5 கொஸ்டினுக்கு நீ ஆன்சர் எழுதணும். ரைட் த ஸ்டெப்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து லிஸ்ட் சம் வைரல் டிசீசஸ். லிஸ்ட் தான் கேட்டாங்க, எக்ஸ்பிளைன் பண்ண சொல்ல லிஸ்ட். சில இடத்துல அது வந்து டிஸ்கிரைப் சம் வைரல் டிசீசஸ் which occur அப்படின்னு டிஸ்கிரிப்ஷன் கேட்டாங்கன்னா நீ 12க்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிறது 5 மார்க்கு தானே. அதில் 12 மென்ஷன் பண்ணு. அதில் உனக்கு தெரிஞ்ச 10 வைரல் டிசீஸை மென்ஷன் பண்ணு, லிஸ்ட் அவுட் பண்ணு. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு 3 டிஸ்கிரைப் பண்ணிடு. ஏன்னா இது வந்து எஸ்ஏ கொஸ்டின்லாம். இந்த இதில் நமக்கு வந்து லிஸ்ட் அவுட் தான் சொல்லியிருக்கேன், லிஸ்ட்டு தான். அப்போ நீங்கள் 12 வைரல் டிசீசஸோட நேம் எழுதுனா போதும். சில இதில் டிஸ்கிரைப் கேட்டாங்கன்னு நினச்சிக்கோங்க. அப்போ 12 மென்ஷன் பண்ணணும், லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு 3 எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும், அல்லது 3 பற்றி டிஸ்கிரைப் பண்ணால் போதும். அடுத்து ரைட் டவுன் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் த கிராம் ஸ்டெய்னிங் டெக்னிக். இது ஓரளவு எழுதியிருக்கீங்க. அடுத்து கிவ் அ ப்ரீஃப் அக்கவுண்ட் ஆன் த ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கனிசம்ஸ். அந்த பேஜ் நம்பர் 2 இருக்குது. அதை நம்ம படித்து பாராமல் நீட்டாக எழுத வேண்டியதான், ஈஸியானது. அடுத்து ரைட் டவுன் த ஜெனரல் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் பாக்டீரியா. நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதில் கட்டாயம் 5 ஃபீச்சர்ஸ் கட்டாயமாக நம்ம எழுதணும். எக்ஸ்பிளைன் த லைட்டிக் சைக்கிள் ஆஃப் அ ஃபேஜ். இந்த கொஸ்டினுக்கும் இதில் உள்ள 2 கொஸ்டினுமே டயக்ராம் ட்ரா பண்ணணும், கட்டாயமாக ட்ரா பண்ணணும். நிறைய பேர் ட்ரா பண்ணாமல் வச்சுருக்கிறேன், ட்ரா பண்ணணும். லைட்டிக் சைக்கிள்ங்கும் போது அதுக்குள்ள டயக்ராம் இருக்கும். லைசோஜெனிக் சைக்கிளுக்கு அதோட டயக்ராம் இருக்கும். லைட்டிக்ஸ் சைக்கிளில் உள்ள அந்த 5 ஸ்டேஜஸ் நீங்கள் எழுதியிருக்கணும். அந்த 5 ஸ்டேஜில் என்ன இருக்குது, இது வந்து ஒரு எஸ்ஏ கொஸ்டின். 5 மார்க், அதனால் 5 பாயிண்ட் போகுங்க சார், அப்படி கிடையாது. கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இதுக்கு கொடுக்கணும், சரியா? அடுத்து எக்ஸ்பிளைன் த டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் வாங்க. இந்த 6 டைப்பை நீங்கள் மென்ஷன் பண்ணணும், அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். சரி, ஆனால் எக்ஸ்பிளைன் கேட்டிருக்காங்களா, இதை லிஸ்ட் அவுட்னா நீ இந்த 6 எழுதுனா போதும். இதில் வந்து எக்ஸ்பிளைன் சொல்லியிருக்காங்க, அதனால் நீ எக்ஸ்பிளைன் பண்ணலாம். டயக்ராம் ட்ரா பண்ணி இந்த பேரில் பார்த்தீங்கன்னா டயக்ராமாக இருக்குது. இது மாதிரி குயிக்காக ட்ரா பண்ணி ஷார்ட்டாக எழுதிக்கணும், சரியா? அதுக்கு ரைட் டவுன் த சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆஸ்கோமைசிஸ். இதுக்குள்ள டயக்ராம் ட்ரா பண்ணி ஒரு 5 பாயிண்ட் நீ எழுதணும். 5 சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் 5-6 பாயிண்ட் எழுதணும். அதுக்கு டிஸ்கஸ் த ரோல் ஆஃப் பாக்டீரியா இன் சாயில் ஃபர்டிலிட்டி. Explain the characteristic features of mycoplasma molecules. சரி, அடுத்தது discuss the role of bacteria in soil fertility. Explain the characteristic features of mycoplasma molecules. இது அதுக்கு முந்தின பேஜில் இருக்குது, அதே தான், சரியா? அதை தான் அதில் கொடுத்துருக்கு. சரி, இது நம்மளுடைய அந்த டேபிளில் இருக்குது. சாயில் ஃபெர்டிலிட்டி பாக்டீரியா. இதில் பாக்டீரியா அண்ட் சாயில் ஃபெர்டிலிட்டிங்கும் போது நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா இருக்குது. அப்போ நைட்ரஜன் ஃபிக்ஸேஷனில் யூஸ் ஆகுது. நைட்ரிஃபைங் பாக்டீரியா இருக்குது இல்லையா? அதாவது அமோனியாவை NO2 மாற்றுறது, அமோனியாவை NO3 NO2 NO3 மாற்ற முடியாது. நைட்ரஜன் ஃபிக்ஸேஷன், அதில் அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன் வந்து நைட்ரேட்ஸாவோ அமோனியாவோ ஃபிக்ஸ் ஆகுது. அதுக்கப்புறம் நைட்ரிஃபையிங், அதாவது ஃபர்ஸ்ட் வந்து அமோனியா வந்து நைட்ரேட்டாக மாறும், நைட்ரைட்டாக மாறும். NH4 அல்லது 3 காம்பவுண்ட் வந்து இதாக மாதிரி NO2 மாறும். அடுத்தது NO3 மாறும், நைட்ரேட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து நைட்ரைட்ஸ், சரியா? அதாவது சாயில், அந்த சாயில் இது லெஃப்ட் ஓவர் ஆகிறதுனால இது வந்து பிளான்ட்டுக்கு வந்து ஒரு மினரல் ரிசோர்ஸாக மாறிடுது. சாயில் வந்து டீகே ஆகும்போது அந்த மினரல்ஸ் வந்து சாயில் ரிலீஸ் ஆகிடுது. அப்போ அந்த மினரல் அயன்ஸ் வந்து ரீசைக்கிள் பண்ணப்படுது, சரியா? அந்த இன்ஃபர்மேஷனை தெளிவாக எழுதணும். இதையுமே இன்னுமே நீ இதை வந்து இன்னொரு லெசன்லேயுமே இதை படிப்பேன்.
சரியா? இப்போ இவ்வளோ நீ இதில் குறைச்சி எழுதுனா போது இனிமேல் நீ இந்த டீட்டெயிலாக படிக்கும்போது கொஞ்சம் டீட்டெயிலாக நல்லா எழுத வேண்டியிருக்கும். சரியா? சரி சரி ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. அடுத்த கிளாஸில் நம்ம ரெகுலர் கிளாஸ் பார்க்கலாம். ஓகே ஓகே, தேங்க்யூ.